Hi, welcome. This is Sai Kalai Embroidery, S. Mahalakshmi. Sai Kalai Embroidery, right at your footsteps. வணக்கம், சாய் கலை எம்ப்ராய்டரி இதோ உங்களுக்கு உங்கள் இருப்பிடத்தில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச்சுன்ட்டு. இந்த ஸ்டிச்சை வந்து எப்படி போடலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். Today we are going to see as to how to make the fly stitch. So shall we get started? Please observe keenly. I have drawn a very thin straight line. நான் வந்து ஒரு மெல்லிசான ஸ்ட்ரெயிட் கோடு வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம இந்த கோடை பேசிஸாக எடுத்து பண்ண போகிறோம். ஸோ we are going to take this straight line as the basis for our stitch so that our stitch comes straight and neat. இந்த கோடில் ஃபாலோ பண்ணிட்டு போடும்போது நம்ம ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நீட்டாகவும் வரும். Now let us see. We are bringing the needle from under the cloth. நீடில் வந்து கிளாத் கீழே இருந்து எடுக்கிறோம். எடுத்து பாருங்கள். ஓகே, நவ் சி I make a parallel point, straight parallel point to this point. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக இங்கே. ஓகே, ஸோ இந்த இது வந்து பேரலாக வரணும். அங்கே we are going to take the needle under the cloth. ஸோ அந்த பாயிண்டில் நம்ம நீடில் கிளாத்துக்கு கீழே எடுத்துன்னு போகிறோம். நவ் ஹாவ் யூ சீன்? ஸோ இந்த இதுவும் ஷுட் பி இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்ட் கீழே இந்த எடுத்த பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் ஷுட் பி ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். நவ் சி we are this needle is made a bit slant. இந்த நீடில் கொஞ்சம் ஸ்லாண்டாக கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த த்ரெட்டை வந்து we are taking it under the needle. இந்த த்ரெட்டை வந்து நீடிலுக்கு கீழே எடுத்துகிட்டு போகிறோம். now pull the needle. இப்போ பார்த்தீங்களா? இப்போது அகெயின் கீழே எடுத்துகிட்டு போங்க. ஸ்ட்ரெயிட் லைன் இப்போ ஒன்று போட்டுட்டு now observe the stitch. திருப்பி அங்கே எடுக்கிறோம். we'll have to maintain the V shape. okay, see again parallel. இந்த பாயிண்ட்டுக்கு parallel தான் we are ரெண்டும் சேம் ஹைட்டில் இருக்கணும். both should be on the same height. see we are putting the needle inside. now bring the thread under the needle and again a V shape is formed. இந்த சென்டரில் குத்துறது எல்லாமே பாருங்கள், இந்த லைன் மேலேயே தான் குத்துறோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்லைட் லைன் வரைஞ்சிக்கிறது அதனால தான் இந்த சென்டரில். அப்போது இது ஒன்று கீழே ஒன்று வரதுக்காக தான் இந்த லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். we have drawn this line so that the stitch comes one below the other. observe. You should not forget to take this thread under the needle. அந்த த்ரெட்டை நீடில் கீழே எடுத்துன்னு போகிறதுக்கு மறக்கக்கூடாது.
See, now in this we started it by making a bigger stitch, then gradually we have narrowed it down. கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அப்புறம் கிராஜுவலாக சின்னதாக போட்டிருக்கோம். ஸோ ஸ்டிச்சஸ் எம்ப்ராய்டரின்றது நம்மளோட இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். யூ கேன் ஹாவ் ஆல் த V shaped of the same length, or you can make a bigger V and gradually you can narrow down, make a smaller V. அதாவது எல்லா வியுமே ஒரே ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக ஆரம்பத்தில் வியை கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு அப்புறம் போக போக இந்த வி ஷேப்பை வந்து சின்னதாக பண்ணிக்கலாம். இல்லை இப்போ சின்னதாக இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா வியுமே சின்ன சைஸ்லேயே போட்டுக்கலாம். ஸோ வந்து எம்ப்ராய்ட்ரின்றது ஹார்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, கண்டிப்பாக இப்படி தான் அப்படின்ட்டு இல்லை. நமக்கு எப்படி போட்டால் அது ப்ரெசென்டபுளாக நீட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம இமேஜினேஷனுக்கு தக்கன, டிபெண்டிங் ஆன் our imagination we can do it. ஆனால் this is the procedure for doing a fly stitch. Hope you all understood. ஒரு விஷயம் எல்லோரும் புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே குத்துறோம் இல்லையா, இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்ச மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் will really look very good. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது வந்து இந்த ஃபினிஷ் பண்ணுறது இப்படி க்ளோஸாக இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் இப்படி க்ளோஸாக போட்டும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை லெங்க்த்தியாக இப்படி குத்தியும் ஃபினிஷ் பண்ணலாம். Now we will show the knot. நாட்டுக்கு பாருங்கள், நம்ம துணியில் குத்தல, we are not pricking the cloth, we are only taking the needle in between the cloth and the thread, and we are making 2 or 3 rounds and then pulling the needle so that it becomes a knot. அந்த knot இழுக்கும்போது இந்த தம்பை இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்படி வச்சுருந்தது, அந்த தம்பு வந்து அப்படியே வச்சுருந்தா தான் நாட் வந்து எக்ஸாக்டாக இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா நாட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஸோ நாட் போடும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த தம்பை இப்படி வச்சுட்டு தான் இழுத்தாங்க. she pulled, placing her thumb here. So that the knot gets formed right at the required place. If you are not going to hold your thumb here, then the knot might slightly loosen up and the knot may get formed somewhere here. So if you want the knot to stay close to your stitch and stay close to the cloth, you need to hold the thread with your thumb. Thank you. And cut it closer. Thank you.